previous year sum பார்த்துட்ருக்கோம். If the standard deviation of x, y, z is p, then the standard deviation of 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 is x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p எனில் 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கமானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை ரீகால் பண்ணணுங்க 10th. அப்போ தான் இந்த இதை வந்து ஈஸியாக போட முடியும். அந்த ரிசல்ட்டை பார்க்கலாமா? ஸோ அந்த ரிசல்ட் இதுதான். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளிகளுடனும் ஏதேனும் மாறிலி கேயை கூட்டினால் திட்ட விலக்கம் மாறாது. நம்ம ஏதாவது கே வேல்யூ ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, திட்ட விலக்கம் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரியணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஓகேவா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் கே மடங்காக இருக்கும். ஒருவேளை அவங்க மல்டிப்ளை பண்ணால் நம்ம இருக்கிறதோட அந்த கேவை மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் ப்ளஸ் பண்ணால் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சு நம்ம அதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து எக்ஸ், ஒய், இசட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பீன்ட்டு இதோட திட்ட விலக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5 + 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? 3x 3y + 3z தான் முதல்ல பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது 3x 3y 3zக்கு வந்து இது 3pன்னு ஆகிடும். ஓகேவா? +5 ஆட் பண்ணியிருக்காங்க. +5 ஆட் பண்ணால் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஏதாவது ஒரு கே மாறிலியை கூட்டினா வந்து ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸும் நடக்காது ஆட் பண்ணும்போது. அப்போ திரும்பவும் இது +5 ஆட் பண்ணாலும் ரிசல்ட் 3pa தான் இருக்கும். கிளியரா? ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் வரும்போது நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 3p. ஓகேவா?